அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி. பிரதோஷம் கண்ட நந்தியாய் பிரதோஷங்கள் எதுவும் ஒருவரை காணாது காத்து நிற்கின்ற அருள்மிக்க ஆற்றல்மிக்க சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த யாம் நந்தி தேவன் வந்தமர்ந்தோம். அதி உன்னத ஆதி உன்னத ஆதி கைலாய சிவசூட்சம நூலென்ற உன்னத நாடிதனை கொண்ட சித்தனே, அதை கொண்ட அருளால் உம்மை நாடுவோர் நாடுதனில் அந்நாடிதனை புகுத்தி அவர்களுக்கு இவ்வுலகுதனில் எவ்வித தோஷங்களும் வந்து சேராது அவர்கள் ஜாதக கட்டத்தையே கிழித்தெறியும் ஆற்றல் பெற்றவனாய் வந்தமர்ந்த சித்தனே, நீர் வாழி என்று வாழ்த்த வந்தமர்ந்தோம். அரும் சபையாய் ஆறுமுகனின் பெரும் சபையாய் அகத்தியனின் சபையாய் சிவ சபையாய் சபைதனை கொண்டமர்ந்த வாழை சித்தனே, நீரே சபையென்று உரைக்க வந்தோம் யாம் நந்தி தேவன். நீரே சபையாயிருக்க நீர் செல்லும் இடமெல்லாம் சபையது உதித்திருக்க உதித்த சபைதனில் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்கள் விருட்சமாய் உதித்தெழுந்து அவை உரைக்கின்ற உரைகளில் உயர் ஞானமது அங்கு சூழ்ந்திருக்கும் மாந்தர்களுக்கு உதித்தெழும்புகின்ற வேளைதனில் உலகமது உயிர்ந்திருக்கும். உலகில் எவர் அகங்களிலும் அகமது இருக்காது. அது நல்லகமாய் சிவமகா வாழை சித்தனை உள் ஆசனம் வைத்து அமர வைத்த அகமாய் அது அமைந்திருக்கும். அப்பொழுது ஒவ்வொருவர் அகமும் புண்ணிய அகமாய் அவர்கள் கொண்ட ஆன்மாவும் கொண்ட தேகமும் புண்ணிய தேகமாய் புண்ணிய ஜீவனாய் அது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைந்த ஓர் நிலையில் இவ்வொட்டுமொத்த உலக மாந்தர்களும் புண்ணியவான்களாக சிவமாக வலம் வருகின்ற அருள் வரமதை மிக எளிமையாக இக்கலியுக மாந்தர்களுக்கு கிட்ட தம் தவத்தை மிக எளிதாக தாரை வார்த்து வந்தமர்ந்த சித்தனே, நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். அருமாற்றலாய் அசரிவாக்கு நீர் சொல்லி ஒவ்வொரு சீடனையும் வழி நடத்துகின்ற காலங்கள் விரைந்தோடி வருகின்றன. வாழை சித்தன் அசரிவாக்கு கூறி வழி நடத்தினால் எதிர்வரும் வழிகளில் எவ்வித தடையும் உண்டோ தடைகள் வரும் முன்பே தகர்த்தெறியும் ஆசிகளையும் இணைந்து வழங்கி அத்தடைகள் வரும்பொழுது அவற்றை தாண்டுகின்ற அருள் ஆற்றல் தனையும் தந்தவனாய் நீர் அமர்ந்திருக்க உம்மை எவனெல்லாம் தமக்குள் அமர்த்திருக்கின்றானோ அவர்களெல்லாம் உயர்ந்திருக்கின்ற காலங்களை மிக விரைவாக கொடுத்தமர்கின்ற சித்தனே, நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். பேராற்றலாய் பெருமகா ஆற்றலாய் யுகமாற்றமதை மாற்ற தம் ஆற்றல் தனக்குள் இப்பிரபஞ்ச ஆற்றலை ஒன்று சேர்த்து வந்தமர்ந்த பிரபஞ்ச சித்தனே, ஆற்றலுக்கு ஈடான ஓர் ஆற்றல் அது சிவ ஆற்றல். அது சிவனை மிஞ்சிய சிவமகா பேராற்றலாய் இன்று வளர்ந்திருக்க இவ்வாற்றலுக்கு எதிராற்றல் இல்லை. இதற்கு எதிராக ஏதேனும் ஆற்ற நினைப்போர்களை முழுமையுமாக ஆற்றி ஆழ்த்துகின்ற அருள் ஆற்றல் தன்னை கொண்ட சித்தனே, நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். எதிர்நிலைகள் அவை தமக்குள் வருகின்ற அகங்கார நிலைகளினால் ஒவ்வொருவனுக்குள் இருந்து வெளிவருகின்ற எதிர்நிலைகள் அவ்வெதிர்நிலைகளையெல்லாம் எதிர்த்து ஒருவன் அதனை எரித்து அருள் ஆற்றல் கொண்டு அதனை எரித்து அகங்காரம் என்று எதிர்வருகின்ற தம் நிலையை தாமே எரித்து தம்மை எவ்வாறு விஸ்வாமித்திரன் தேகமதை எரித்து பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றானோ அதுபோல் ஒவ்வொருவனும் தம் அகங்காரமதை அருளால் அடி வணங்கி அருள் உபதேசம் மூலம் எரிப்பானாயின் எரிப்பவனுக்கு கிடைக்கும் பட்டம் சிவமகா வாழை சித்தனின் சீடன் என்ற அரும்பட்டம். இப்பட்டத்திற்கு முன்பு ஈடான ஒரு பட்டம் உண்டோ என்று யாம் உரைக்கின்றோம். அருள் பட்டமாய் அருள் ஆற்றல் மிக்க சிவமகா வாழை சித்தனின் சீடன் என்ற அந்நிலை அது 14 லோகத்தில் தேவர்களுக்கும் கிட்டாத அந்நிலை தன்னை இக்கலியுக மாந்தர்களுக்கு கனிந்த முகம் கொண்டு கருணையோடு கொடுத்த கலியுக வரதனே, நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். தேவர்களுக்கு கிட்டா நிலை
அனைத்து தேவர்களும் சூட்சமமாய் சபைதனில் வந்து உமக்காக பணியாற்ற காத்து கொண்டிருக்க, பணியும் செய்து கொண்டிருக்க, அவர்களுக்கு கூட நீர் சிவமகா வாழை சித்தனின் சீடன் என்ற நிலையது அவ்வளவு எளிதில் கொடுக்கப்படுவதில்லை. அவை அனைவரும் சிவசபையில் பணி செய்கின்ற பணியாளர்களாக சூட்சமத்தில் இயங்கி கொண்டிருக்க, இன்று உம்மை எளிதில் கண்டு உம்மை ஆசான் என்று ஏற்றுக்கொள்ளும் ஒரு சாதாரண மானிடன் கூட உண்மையில் அசாதாரண சக்தியாய் சிவசக்தியாய் சிவஜோதி சக்திதனை உள்ளுக்குள் சுமந்தவனாய் வலம் வருகின்ற பொழுது அவன் அனைத்து தேவர்களை விட பேராற்றல் கொண்டவனாய் வலம் வரும் வரமதை கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே, அந்நிலை அதை எதற்கு கொடுக்கின்றீர்? யுகமாற்ற நிலைக்காக கொடுக்கின்றீர், தன்மாற்ற நிலைக்கு அல்ல என்ற அந்நிலைதனையும் ஒருவனை உணர வைத்து நல்நெறிதனில் நடக்க வைக்கின்ற சித்தனே, நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் யாம் நந்தி தேவன். நந்தி தேவனாய் சிவத்தின் முன்பு யாம் நந்தியாய் அமர்ந்திருக்க, ரிஷபமாய் அமர்ந்திருக்க, ரிஷிமார்களெல்லாம் எம்மை தாண்டிதான் அச்சிவத்தை காண வேண்டும். ஆனால் இன்று சிவமே உம்மை காண வந்துவிட்டால் யாம் எவரை தடுக்க இயலும்? சிவத்தை யாம் தடுக்க இயலாது, உம்மை காண வரும் ரிஷிமார்களையும் இந்நந்தியால் தடுக்க இயலாது. அதுபோல் கலியுக மாந்தர்களில் கனிந்து உம்மை ஒருவன் காண வேண்டுமென்று மனம் கனிந்து ஏங்குவானாயின் அவனை அழைத்து வர மட்டுமே எமக்கு அனுமதி கொடுத்த சித்தனே, எவரையும் தடுத்து ஆட்கொள்ள எமக்கு அனுமதி வழங்காது. உமக்கு எதிராக சபையாய் இருக்கின்ற உமக்கு எதிராக எவரேனும் எதிர்நிலைகள் செய்தால் அவர்களை தகர்த்தெறிகின்ற அவ்வருள் வரமதை மட்டும் எமக்கு கொடுத்த சித்தனே, நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். நந்தி தேவனாய் எம்பணியது சிவசபைதனை முப்பெரும் நந்தியாய் காத்து நிற்கின்ற அப்பணிதனை எமக்கு கொடுத்தமைக்கு உம் கால் அடிதனை பணிகின்றோம் நந்தி தேவனாய். பணிந்த நிலைதனில் இப்பாருலகமும் என் நந்தியின் ஆற்றல் முப்பெரும் நந்திகளின் ஆற்றல் தனை உலகறிய சபையிலிருந்து அறிய அனைவருக்கும் எம்புகழை பரப்ப வந்த எமக்கு ஆசி கொடுத்த சித்தனே, நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். உமக்காக பணி செய்வோர் எவரையும் எக்காலத்திலும் கைவிடாது. அவர்கள் இக்கலியுக மாந்தர்களினால் எவ்வளவு எக்காலங்கள் செய்த பொழுதும் அவர்களை எக்காலத்திலும் கைவிடாது உம்மை நாடி நிற்கும் மாந்தர்களை நாடி சுமந்த மாந்தர்களாய் நாடிக்கொள்ளிருக்கின்ற வினை சூழ்ந்த அந்நாடிகளெல்லாம் அகற்றுகின்ற அரும் நாடியாய் சிவநாடியாய் ஆதிகையாய சிவசூட்சம நாடிதனை அவர்களுக்குள் புகுத்தி அவர் நாடிகொண்ட பிணிகளையும் பீடைகளையும் வேறறுத்து அதன் மூலம் அவர்களுக்கு இக்கலியுகமதில் எவ்வித மாற்று வேற்றுநிலை மாந்தர்களினால் எவ்வித பாதிப்பும் வராது அருள் வளையமிட்டு சூட்சமமாய் வருகின்ற அந்நிலை கொண்டவற்றையும் வேறறுத்து என்றும் அஞ்ஞானமது அண்டாது உயர் ஞானமாய் சிவஞானமது சூழ்ந்திருக்கும் அருள் வரமதை உம்மை நாடுவோருக்கு பணிதனை செய்வோருக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற அழகு முருகனின் வடிவாய் வந்தமர்ந்த செங்கோல் ஏந்திய சிவமகா வாழை சித்தனே, நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். முப்பெரும் நந்தியாய் பணிதனை சபைதனில் ஆற்ற அருள் ஆற்றல் தனை எமக்கு கொடுத்த அந்நிலை கண்டு யாம் அப்பணிதனை அருளால் செய்து கொண்டிருக்க, செய்த நிலைதனில் இதுவரை யாம் கண்டதில்லை ஓர் நிலை. உம்மை ஒருவன் உதாசீனமாக எண்ணியவன் இதுவரை சிவசபையில் இருந்த பொழுதும் சிவசபையில் இல்லாது உம்மை சாதனங்கள் வழியாக கண்டு இகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் அவர்கள் தம் வாழ்வதனில் ஒரு அடி கூட உயர் ஞானத்தை நோக்கி செல்லவில்லை என்ற நிலைதனை யாம் உணர்ந்திருக்கின்றோம் என்று அறிவிக்கின்றோம் நந்தியாய். அவ்வாறு உம்மை ஒருவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவனுக்கு ஏற்றம் என்பது இருக்காது. ஆனால் ஏற்றுக்கொள்வாராயின் அவர்கள் அடைகின்ற ஏற்றமது அவர்கள் இக்கலியுகம் முழுவதும் எத்தனை பிறவிகள் எடுத்த பொழுதும்
அத்தனை பிறவிகளில் இவ்வுலகுதனில் இருக்கின்ற அனைத்து மாந்தர்களுக்கும் உணவளித்தாலும் கிடைக்கா அப்புண்ணியத்தினால் வந்தால் ஓர் ஏற்றம் எவ்வாறு இருக்குமோ அதைவிட உயர் ஏற்றம் உம்மை ஒருவன் ஏற்றுக்கொள்ளும் நிலைதனில் அவருக்கு கொடுக்கின்ற அந்நிலை என்று அந்நிலையை அனைவருக்கும் மிக எளிமையாக தாரை வார்த்து கொடுத்த சரணாகதி என்ற நிலையினால் தாரை வார்த்து கொடுத்த தன்னிகரில்லா சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். தரணி ஆளும் ஒருவனாய் வந்தமர்ந்து தரணிதனில் பிறர்கான சதை உடல் அது கொண்டு வந்தமர்ந்த சித்தனே உம்மை சிவமாக காண்போர் யாவரும் அவர் கொண்ட சதை உடலும் பஞ்சபூதத்தினால் ஆன அவ்வுடலது அது சிவ உடலாய் சிவமகா வாழை சித்தனை தாங்கிய உடலாய் அனைவரும் சிவமகா வாழை சித்தனாய் பின்பமாய் வாழும் ஆசானாய் இருக்கின்ற பின்பமாய் ஆற்றலை தாங்கிய ஒவ்வொரு மாந்தனாய் இக்கலியுகத்தை மாற்றுகின்ற மகானாக உம்மை ஏற்றுக்கொண்டு வலம் வருகின்றவாறு அவர்களுக்கு அருள் ஆற்றல் தனை உம்மை ஏற்றுக்கொள்வோர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று அகத்தியனும் பல்வேறு சித்தர்களும் சபைதனில் இருந்து எடுத்துரைக்க அது தம் காதுதனில் கேட்டும் அகமது அதை ஏற்றுக்கொள்ளாது பரிதவித்து கொண்டிருக்க அவை அனைத்தையும் பரிவாக ஏற்றுக்கொண்டு ஒரு நாள் பணிவு கொண்டு சபை வந்து உம்மை நாடி அடி வணங்கி பணி யாம் செய்கின்றோம் பணிதனை நீர் செய்து கொள் என்று சூட்சமமாய் வேண்டி நின்று இயல்பு நிலையில் பணிதனை மேற்கொள்ள மாந்தர்கள் சாறை சாறையாய் வந்து கொண்டிருக்கின்ற அக்காலங்களை மிக விரைவாக வர கால தேவனை கட்டளையிட்ட சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். யாம் நந்தி தேவன் அருள் ஆற்றலாய் கலியுகம் அது மாறியிருந்தால் அது எவ்வாறு இருக்கும்? ஓர் நிலைதனை நந்தி வாழ்த்துதலாய் உரைக்கின்றோம் சித்தனே. நீர் கலிதனை மாற்றுகின்ற வேளைதனில் உலகுதனில் பசி இருக்கும், ஆனால் பட்டினி இருக்காது. அவ்வாறென்றால் ஆங்காங்கு சபை இருக்கும், சபைகளில் அன்னதானங்கள் அனுதினமும் நிகழ்ந்தேறும். பசிக்கின்ற ஒருவன் வந்து பசியாறி கொள்ளலாம், ஆனால் பசித்தவன் பசித்த பின்பும் உண்ண உணவில்லாது பட்டினி என்ற நிலைதனில் அவன் இருக்க வேண்டிய நிலை இருக்காது. இவ்வையகத்தில் ஒரு நாளும் அந்நாட்கள் உம்மால் நிகழ்ந்தேறும் யுகமாற்றம் செய்கின்ற யுகமாற்ற சித்தனால் நிகழ்ந்தேறும் அந்நிலைதனை வெகு விரைவாக கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். நந்தி தேவனாய் அகமகிழ்வு கொண்டு பேரானந்தம் கொண்டு என்று உரைத்து இவ்வதிகாலை வேளைதனில் அரணின் முன்னிருக்கும் அருள் ஆற்றல் மிக்க நந்தி தேவனை இன்று ஆற்றல் தன்னை எடுத்துரைக்க வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்தி அகமகிழ்வோடு அமர்கின்றோம். யாம் நந்தி தேவன். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழ சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி.